ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் டு லூனா BDSFF தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்னிக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். காதல் வித் மாமான்ட்டு சின்ன ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். எதுவும் பேச வேணாம் அவ்வளோவா, ஓகேவா? ஏன்னா பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணுறது. அண்ட் ஒன் மோர் திங், பின்னாடி சவுண்ட் வந்தால் அது கண்டுக்காதீங்க. என்னோடய ஃபேன் ஓடிட்டுருக்கு. என்னால் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல, அதனால தான். நீங்கள் வாய்ஸ் மட்டும் லிசன் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? நான் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். டைம் எவ்வளோ ஆனாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட் பண்ணணும். எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கு, நல்லா இல்லை நல்லா இல்லை, இம்ப்ரூவ் பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணணும், எதுவும் ஒன்று, ஓகேவா? சரி, ரொம்ப பேசுகிறேன் போல். வாங்க நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, மாமா ப்ளீஸ்மா வேணாம்மா, வயன் போயேண்டிய அதுக்குமா, அது ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன்மா, அதுக்கு அவன் எதுக்குமா? உன் மாமா தாண்டி கூட்டின்னு போனேன்னு சொன்னான். அம்மா, அவனுக்கு எனக்கு 2 வயசு தான்மா டிஃப்ரென்ஸு, எதுக்குமா மாமான்னு சொல்கிற? மாமானா மாமா தான் வயன் மான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன், காலேஜ் இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன் சொல்லிட்டு நீங்கள் போகிறது கேட்டிருப்பீங்க உங்கள் அம்மாக்கிட்ட. உங்கள் அம்மா சரி போன்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா ஜிம்மின்னு போயிட்டு, அத்தை நான் வயனுக்குன்னு போட்டோமான்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணியிருப்பான். உங்கள் அம்மா யோசிச்சுருப்பாங்க. அப்புறமா இல்லைத்த, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்றைக்கி தான் வச்சோம், அதனால ஒரே ப்ளேஸ் தான், அதான் சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டான் உங்கள் அம்மாவை. உங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா கிட்ட தான் கெஞ்சிட்ருக்கேன். மாமா நான் தனியாக போனேம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க மாமான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா முடியாதுன்னா முடியாது, நீ ஜிம்மின் கூட தான் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை இது பண்ணிட்டாங்க. இப்போது நீங்கள் சிப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்கு இப்போ தான் கால் வருது. நீங்கள் கால் எடுத்துகிட்டு யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் ரியா தான். சொல்லு ரியா, என்னடி பண்ணுற? அதுவா, எங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போட்டு வந்தேன். என்னடி நீங்களும் அந்த தானே சொல்கிறீங்க இந்த பாடின்ட்டு? சரி விட, மாமா தானே ரியா, அவன் எனக்கு மாமா, உனக்கு இல்லை. பரவாயில்லடி, நான் முன்னாடியே கேட்டேன், உன் மாமாவை கலெக்ட் பண்ணி வைட்டேன்னா நீ கலெக்ட் பண்ணவும் வைக்கல. ரியா, சரி எதுக்கு எனக்கு ரியான்ட்டு ஓம் புருஷனை சொன்னால் கோவம் தான் வரும் போலியே. என்னடின்னு சொல்கிறேன், 2 பேரும் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க ஃபோனில். அப்போது உங்களுக்கு 2 ஃபோன் இருக்கும், இன்னொன்று ஃபோன் ரிங் அடிக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எதிர்பார்க்குறீங்க. மேலே புருஷன் காதல்னு சொல்லி போட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு ஒரு எருமை மாடு கால் பண்ணுது, நான் ஒரு 5 நிமிஷம் கால் பண்ணட்டுமா? எருமை மாடுனா ஜெமீன் மாமாவா? அவனுக்கு மாமா கிடையாது. ஜெமீனா? ஆமாம், அந்த ஜெமீன் பையன்தான்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டீங்க. இப்போது நீங்கள் வேணும்ன்ட்டு ஜெமீன் ஃபோன் எடுக்கவே இல்லையே. அது ஒரு 4-5 வாட்டி ரிங் ஆகுது, திருப்பி கட் ஆகிடுது, ரிங் ஆகுது, கட் ஆகுது. ஒரு 10 வாட்டி மேலே கால் பண்ணிட்டான், நீங்கள் கால் எடுக்கவே இல்லை. அந்த பக்கம் ஜிம்மின் செம்மமாக வந்துச்சு அவனுக்கு. அவன் ஃபோனை பார்த்துட்டு, இவளுக்கு கொழுப்பு தானே, ஃபோன் எடுக்காமல் இது பண்ணுறாளோ, ஒரு 10 வாட்டி கால் பண்ணிட்டேன், என்ன ஃபோன் எடுக்கல இதுன்னு சொல்லிட்டு அவன் செம்மங்காலில் உக்காந்துட்ருக்கான். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் நீங்கள் திருப்பி பேக் கால் பண்ணுறீங்க ஜிம்மினுக்கு. சொல்லு மாமா, கால் பண்ணியிருந்த. உனக்கு கொழுப்பு தானே வயன்? என்ன மாமா, எனக்கு எது கொழுப்பு? சொல்ல ஜிமினா. மாமான்னு சொல்லு. சொல்லு ஜிமினான்னு சொல்ல. உங்களுக்கு மாமாலாம் கூப்பிட பிடிக்காது, ஏன்னா அவன் நம்மளும் 2 வயசு பையன் தானே, அவனுக்கு எது நம்ம மாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு. ஏன்டி கால் எடுக்கல? ஏன் கால் எடுக்கல? அம்மா கிட்ட இருந்தேன். போய் சொன்னேன், கழுத்தை எடுத்துடுவேன். உண்மையா மாமா? சொல்லுடி. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அதுவா? என்ன அதுவா? சும்மா தான்
போர் அடிக்குதுன்ட்டு லைட்டாக என்டர்டைன்மெண்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பண்ணேன் மாமான்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு செம்ம காண்டாகுது. அவனும் ஆமாவா சரிங்க மேம் சொல்லிட்டு அவனும் ஃபோன் வச்சிட்டான். நீ வந்துட்டு ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள டக்குன்னு ஃபோன் வச்சிட்டான். நீங்கள் இப்போ வந்து அவனுக்கு திருப்பி கால் பண்ணுறீங்க. காலே எடுக்கல சாரு. நீங்கள் திருப்பி கால் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 10 வாட்டி மேலே கால் பண்ணிட்டீங்க. சார் கால் எடுக்கலை. நீங்கள் இப்போ அதே டெக்னிக் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பி கால் இப்போ உங்களுக்கு பண்ணுறான். நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ நீ ஏன் கால் கட் பண்ண? அம்மா கூப்பிட்டாங்க வயன், அதான் அம்மா கிட்டே போயிருந்தேன்னு சொல்லிட்டு உங்கள் டைலாக் உங்ககிட்ட திருப்பி போடுறான். நீங்கள் பார்த்துட்டு ஜிம்மினா போய் சொல்லாத. அப்போ என்னடி நான் பண்ண மாட்டோம் தப்பு, நீ பண்ண தப்பு கிடையாதா? தப்பு கிடையாதுடா, நான் பண்ணால் அது க்யூட்னஸ், நீ பண்ணாத பிடிக்கத்தணும் சொல்லிட்டு நீங்கள் வேணுட்டே சொல்கிறீங்க. ஜிம்மின்னு பார்த்துட்டு ஆமாம் கரெக்ட், நீங்கள் பண்ணால் க்யூட்னஸ், நாங்கள் பண்ணால் பிடிக்கத்தணும் சொல்லிட்டு திருப்பி சும்மா 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக ஜிம்மின் அம்மா கூப்பிட்றாங்க ஜிம்மினை. சொல்லுமா. ஜிம்மின் இது போய் அத்தை வீட்டில் போய் கொடுத்துட்டு வாடா. அவள் எனக்கு ரசகுல்லா பிடிக்கும், ரசகுல்லா பண்ணியிருந்தேன், அவளுக்கு போய் கொடுத்துட்டு ஓகேவான்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் கால் வந்துருப்பீங்க. ரசகுல்லா சொல்லிட்டு போய் படை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிம்மின் பார்த்துட்டு ரசகுல்லா தான்டி வர ரூமில் இரு, கீழே வந்துடாத, இன்றைக்கி உனக்கு இருக்குடின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டான். நீங்கள் எனக்கு ரசகுல்லா வேணாம் இதை வேணான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜிம்மினை வெறுப்பேற்றினா அவ்வளோ பிடிக்கும். ஜிம்மின் கத்துவான், ஏன்டி என்னை வெறுப்பேற்றுதா, ஏத்தாதடியானுவான். நீங்கள் ஏற்றிட்டே இருப்பீங்க. இப்போது ஜிம்மினும் உங்கள் வீட்டுக்கு வரான். உங்கள் அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க. அத்தைன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டே போய் உக்காடுறான். ஜிம்மினா நல்லா இருக்கியாடா? அத்தை கால் தான் பார்த்தேன். காலை தான் பார்த்தேன். அண்ணா பாரு என் பையனோட அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜிம்மினா ரொம்ப பிடிக்கும். அதான் ஜிம்மினை கொஞ்சிட்ருக்காங்க. ஜிம்மியும் ஜாலியாக பேசிகிட்ருக்கான். நீங்கள் மேலேயே உட்காந்துட்ருக்கீங்க. டோர் லாக் பண்ணிட்டீங்க. எப்படிடா நீ உள்ளே வருவ பக்கலான்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டீங்க. என்னடா சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஜிம்மினி கேட்குங்க. அம்மா ரசகுல்லா கொடுக்க சொன்னாங்க அத்தைன்னு சொல்லிட்டு ஒரு 2 பாக்ஸ் எடுத்தலாம். ஏன்னா 2 பாக்ஸு, ஒன்று உனக்கு மாமாவுக்கு, இன்னொன்று வயனுக்கு. வயனுக்கா? ஆமாம் அத்தைன்னு சொல்லிட்டு அவனும் கிட்ட சிரிக்கிறான். சரி எங்கள் பாக்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவளுக்கு வந்து மேலே இருக்கா, மேலே போய் கொடுடான்னு சொல்ல ஜிம்மினும் ஓகேன்னு சொல்லிட்டு மேலே வரான். டோர் ஓப்பன் பண்ணுறான், லாக் பண்ணியிருக்கு. ஜிம்மின் பார்க்கான். சார் இப்போ டென்ஷன் ஆகலை. நான் டென்ஷன் ஆகினா அண்ணன் கிடைக்காதுன்னு சாருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாரு, 2 வாரம் தட்டி பார்க்குறாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணல. உங்களுக்கு வந்து லாக் டோர் தான், பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிற டோர் தான். அவன் பாட்டு பாஸ்வேர்ட் போடுறான், இன்கரெக்ட் வருது. அவன் டேட் ஆஃப் பர்த் போடுறான், இன்கரெக்ட். உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுறான், இன்கரெக்ட். அம்மா அவன் யோசிக்கிறான். யோசித்து பார்த்தா இது போடுறான், யாரோ டேட் ஆஃப் பர்த் போடுறான். ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வரமாட்டான ஒரு சொகஸில் பெட் மேலே ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பீங்க. ஜிம்மில் வந்தோடனே எப்படி பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சா? எனக்கு அவ்வளோ அறிவில்லையா? எப்படி கண்டுபிடிச்ச? போட்டால் நீ 5 பாஸ்வேர்ட் போடணும். ஒன்று உன் டேட் ஆஃப் பர்த் போடல, என் டேட் ஆஃப் பர்த் போடல, எங்கள் அம்மா அப்பா டேட் ஆஃப் பர்த் இது பண்ணி போடுவேன், அதுவும் போடல, உங்கள் அம்மா அப்பா அதுவும் சேர்த்து போடல. லாஸ்ட்டு யார் இருக்குது? ஜங்குக்கு தான் இருக்குது. ஜங்குக்கு போட்டேன். நீங்கள் வந்து சொல்லி கற்றுட்ருக்கீங்க. ஜிம்மின்னு உள்ளே வந்து டோர் லாக் பண்ணுறான். அம்மா கீழே இருக்காங்க, பார்த்தா தப்பாயிடும். எங்கள் அத்தை தாண்டி பையன் மேலே இருக்கா, போய் குத்துட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு அவங்க அது குத்துட்டுவான்னு சொல்லலை, ரசகுல்லா குத்துட்டு வர சொன்னாங்க. அங்கே ரசகுல்லா வச்சுட்டு அப்படியே ஓடிடுச்சு. ஜிமினா நான் ஓட மாட்டேன்டி. மோடவர் ஜிமினா இல்லை மாமா. நான் மாமாலாம் கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் சும்மா சண்டை போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் திருப்பி ஜிமினா வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க. ஜிமின் காம் டவுன் ஜிமினா காம் டவுன் சொல்லிட்டு அவன் என்ன காம் டவுன் பண்ணிக்கிறான். இப்போ உங்கள் கிட்ட வரான். நீங்கள் வந்துட்டு போப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்லேயே பின்னாடி போய்ட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் கிட்ட பெட்டில் ஏறி அப்படி உங்கள் கிட்ட வரான். நீங்கள் பார்த்துட்டு இப்போ கிட்ட வந்த
மூஞ்சிலே குத்துவேன். ஓ, குத்திடுவீங்க? அவ்வளோ தெரியும் மேடம்க்கு? எனக்கு தைரியம் அதிகம் ஜிம்னா. ஆமாம், ரொம்ப அதிகம் என் பொண்டாட்டிக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வரான். இல்லைனா நீங்கள் ரொம்ப தெம்பாக பேசுனீங்க. அப்படியே வாய்ஸு ஸ்லோவாகிடுச்சு, உள்ளே போயிடுச்சுங்க வாய்ஸு. என்ன வாய்ஸ் உள்ளே போச்சு? ஜிமின் கிட்ட வராத. என்ன முழுங்குற, எச்சு முழுங்குற ஜிமினான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப தெம்பாக பேசுவீங்க. ஆனால் ஜிமின் கிட்ட வந்தோடனே தெம்பெல்லாம் டாட்டா, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அந்த மாதிரியே அந்த உங்களுடைய தைரியமே போயிடும். இப்போ ஜிமின் உங்கள் கிட்ட வந்துட்டு என்ன எதுக்கு பாஸ்வேர்ட் மாற்றினேன்? சும்மா தான். சும்மா. ஆமாம், நானும் சும்மான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரணும். நீங்கள் அப்படி ஒரு தள்ளிட்டு நீங்கள் பாட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு குட்டுன்னு ஓடிட்டீங்க. ஜிம்மின் சிரிச்சிட்ருக்கான். அப்படியே அந்த டேவும் போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே ஒரு ஆஃப்டர்நூனாக வந்து உங்கள் அம்மா வந்து பையன் கிளம்பிட்டியா இல்லையாடி? ஆமாம் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஏங்கண்ணா நீங்கள் சொன்னீங்க ரீயூனியன், அதுக்காக தான். ஜிம்மின் வெயிட் பண்ணிகிட்ருக்காண்டி வெளியே. ஆமான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு வரீங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு மெரூன் கலர் saree பார்டரில் வந்து ஒரு டார்க் க்ரீன் பார்டர் அண்டு ப்ளவுஸ் வந்து சேம் அந்த மாதிரி தான். பட் க்ரீன் கலர் ப்ளவுஸு, பார்டர் வந்து ப்ரௌன் கலர் க்ரே கலர் இந்த தான் போட்டிருக்கீங்க. அதுக்கு மேட்சிங்காக கம்மல், மேக்கப், செயின், வளையல் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கடி. நான்லாம் பேர் அழகுன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆமாம், பேர் அழகுன்னு சொல்லிட்டு அவனை வேறு சொல்கிறான். நீங்களும் ஏறிட்டு ஆமாம் வயன் உண்மையாக ரீயூனியனுக்கு போட ரீயூனியனுக்கு அண்ணா இப்படி ரெடி ஆகுங்க. அதுவா ஜிமின்? என் எக்ஸ் இருக்கான எக்ஸு என்னத? உனக்கும் தெரியும்லடா என் எக்ஸு யார்? அந்த நாம்ஜன் பையனா? அவனும் வரேன்னு சொன்னாங்களா? அதுக்கு தான். ஜிமின் பார்த்துட்டு என்னது அதுவா ஆடாமல் வரான் அதுக்கு தான் சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. ஜிமின் பார்த்துட்டு அடியே நான் உன் புருஷன்டி. நீ எப்படி என் புருஷன் ஆவ? இன்னும் ரொம்ப டைம் இருக்குது நீ என் புருஷனாக. டைம் இருக்கா? இன்னும் நீ காலேஜ் முடிக்க போகிற. நான் காலேஜ் முடிச்சிட்டேன், ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 3 months தான் இருக்குது. 3rd year பண்ணிகிட்ருக்கேன், 3 months தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு உனக்கு தான் கல்யாணம். பார்த்துங்க அது வரைக்கும் நான் வந்து அளவுக்கிட்ட பேசிக்கிறேன். ஜிமின் டக்குன்ட்டு வண்டி நிறுத்திட்டான். பார்த்துட்டு நீ எங்கேயும் போவேண்ணா. நீ யாடா சொல்ல நான் போவேண்ணான்ட்டு? நான் தான்ட்டு சொல்லுவேன், நான் உன் புருஷன்டி. ஜிமின்னா திருப்பி சொல்கிறேன், நீ என் புருஷன் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட். சரிடி, பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறேன்டி, போகக்கூடாதுடி. நீங்கள் இல்லை நான் போவேன் சும்மா சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஜிமின் வந்து இப்போ ஒரு பிளேஸ் தான் கூட்டிட்டு போகிறான், ஒரு மவுண்டன் ஹில் பாடி. நீங்கள் பார்த்துட்டு டே ஈரன் கூட்டின்னு போகிற டைம் ஆகுதுன்னு சொல்லி கத்திட்ருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு அந்த மவுண்டன் ஹில்லை கொண்டு போயிட்டு இப்போ வந்து ஒரு இந்த அங்கேருந்து பார்த்து ஒரு ஃபுல் சிட்டி பார்க்குறப்ப தான் இருக்கும், அங்கே கூட்டின்னு போயிட்டான். அன்றைக்கி பார்த்துட்டு ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா, சாரி ஜிமினா, என் தப்பு ஜிமினா, உங்ககிட்ட சொன்னது ஏன் தப்பு ஜிமினான்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் கண்டுக்கவே இல்லையே சார். இப்போ ஜிமின் வந்து உங்களை பார்த்துட்டு என்ன ஆரம் வேணுமா ஆரம்பிக்கணுமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். இப்போ நீங்கள் வண்டியில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் கிட்ட வந்து உங்களால் பின்னாடி போக முடியல, பின்னாடி போனால் கீழே விழுந்து தலையெல்லாம் விழுந்துடும். நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன ஆடம் வேணுமா ஜிமினான்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ஜிமின் உங்கள் கால் கிட்டே வந்து உங்கள் கால் டக்குன்னு இது பண்ணுறான். இப்போ நீங்கள் அவன் இப்போ வந்து ரேப் பண்ணபடி உங்கள் காலை வந்து புஷ்டிங்க. என்னடி
ஆரம் வேணும். ஆரம் கிட்ட பேச போறியா? ஜிமின், சும்மா சொன்னேன். சும்மா கூட எப்படி வாயை வந்து சொல்லுவேன் நீ? உனக்கு அவ்வளோ தெரியுமா? உனக்கு என்ன அவ்வளோ தெரியும் வந்துச்சா? ஜிமின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச வரீங்க, அதுக்குள்ளே டக்குனு கேஸ் போட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஒரு 5 minutes தள்ளுறீங்க, ஆனால் சார் தள்ளவே முடியல. இப்போ உங்கள் தங்க வச்சு இது பண்ணுறான். நீங்கள் பார்த்து ஜிமின்ன்றீங்க. சார் கேட்கவே இல்லையே. இப்படி தான் போகுது இப்போ நீங்களும் பேக்கேஜ் பண்ணுறீங்க. பேக்கேஜ் அப்படியே போகுது. அங்கே கிஸ் லைட்டாக மேக்கவுட்டுக்கும் போகுது. அங்கேயே அந்த மூன் லைட்லேயே 2 பேரும் ஜாலியாக இருக்கீங்க. இப்போது எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிம்மின் பக்கத்து படுத்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்கேன்? நான் என்ன பண்ணேன்? என் பொண்ணாட்டி கூட ஒன்று இருந்தேன். ஜிமின் என்னடா பண்ணி வச்சுருக்க? அது கூட இங்கே ரீயூனியன் போச்சுன்னு சொல்லி நீங்கள் கத்த. திருப்பி அதை இருக்காதடி. சும்மா சொன்னேன்டா. ஆரம் வரமாட்டான்டா. ஆரம் கொரியாவில் இருக்கான்டா. கொரியாவில் இருக்கானா? ஆமாடா பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை கத்திகிட்ருக்கீங்க. ஜிம்மின் நீ தாண்டி பண்ண? நீ தானே என்னை விடுபேற்றுனேன். நான் அவனை விடுபேற்றுனேன். எல்லாம் அதுக்கு விடுபேற்றுறேன். இனிமேல் பனிஷ்மெண்ட் இதுதான். நீ விடுபேற்றுனா அவ்வளோதான். இனிமேல் இது நடக்கும். நீங்கள் ஜிம்மினை திருப்பி அடிக்கிறீங்க. இப்படி தான் உங்கள் டேஸும் போகுது. இப்போ நீங்கள் காலேஜே முடிச்சிட்டீங்க. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் வீட்டு வந்து சும்மா தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஆஃபீஸ் இன்டர்வியூ போகிறீங்க, ஆனால் எதுவுமே செலக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு வயன் என்னம்மா? இல்லை காலேஜ் முடிச்சுட்டு 2 months ஆகுது. ஆமாம். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்க வயன்? அம்மா சொல்லுடி, எனக்கும் ஆசையாக இருக்கும் என் பொண்ணு கல்யாணம் பார்க்கணுன்ட்டு. பண்ணிக்கிறேம்மா. அதான் எப்போ இப்போ ஏன் சந்திரமுகி படி பண்ணுற? சொல்லுவேன். மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? புரியலாமா? இல்லை நீ பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பியுமா? மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிப்பியா? ஜிமின் மாமாவா? இல்லடி, அவன் வேணாம் யானை பார்க்கலாம். என்னம்மா பேசுகிற? அதுவா, எப்பயோ நீங்கள் ஜிம்மி சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. எதுக்கு? 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சா சண்டை தான் போடுவீங்க. என்னம்மா பேசுகிற? உங்கள் அம்மா வந்து வேணுட்டு டீஸ் பண்ணுறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் ஜிம்மி லவ் பண்ணுறீங்கட்டு. எல்லாருக்கும் தெரியும், யாரும் காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா என்னம்மா பேசுகிற நீ? எனக்கு ஜிம்மின் தான் சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லை நான் ஜிம்மின் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. உங்கள் அம்மா முடியாது, ஜிம்மினெல்லாம் இல்லை, ஜிம்மினுக்கெல்லாம் வெட்டி போன பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு வெறுப்பேற்றுட்டாங்க. நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பையனான்னு சுகாவும் வருவான். உங்களுக்கு சுகா கூட தான் கல்யாணம்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணி இப்போது கல்யாண மண்டபத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் சுகா. நீங்கள் சுகாவை பார்த்து அழுவுறீங்க. ஸ்டேஜ்லேயே உட்காந்து பயங்கரமே எனக்கு கல்யாணம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. அப்போது பொண்ணை வந்து கூட்டின்னு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே நான் அவனை பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஜிமின் மாமா தாம்மா வேணும், ஜிமின் மாமான்னு சொல்லி கத்துறீங்க. ஆனால் யாரும் கண்டுக்கலை. நீங்கள் வந்துட்டு ஐயோ எனக்கு மாமா தான் வேணும் சொல்லி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்போது நீ ஸ்டேஜில் போய் உட்காடுறீங்க. இப்போது தாலியும் கழுத்தில் கட்ட வராங்க. நீங்கள் டக்குன்னு கை வந்து புஷ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின். ஜிமின் தான் படிச்சி இங்கே நான் நம்ம கேட்டால் இப்படி பண்ணுறேன்னு சொல்ல எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் பேசுகிற பார்த்துட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு பிளானா
என்னப்பா ஜோக்கர் படுத்துடுதா உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் ஷார்ட் டெம்பர் எல்லாத்துக்கு ஷார்ட் டெம்பர் ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நான் உங்கள் ஜோக்கரான்னு கத்திட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் சுகாவோட சிரிப்பு, அந்த பக்கம் ஜாக்குக்கோட சிரிப்பு, எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நீங்கள் அதில் கத்திட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது ஜிம்மினா உங்களுக்கு பார்த்துட்டு சும்மா இருடி, தாலி கட்டணும்ல சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தாலியும் கட்டுறான், உங்களுக்கு மேரேஜும் ஆகுது. மேரேஜ் ஆகிட்டு சடங்கெல்லாம் பண்ணணும், சடங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க பார்த்துட்டு ஐயர் சொல்கிறாரு, இந்த ரிங் யார் இருக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட்டு 3 வாட்டி யார் நிறையா வாட்டி இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வீட்டோடைய ஆட்சி செய்வாங்க. இன்னொருத்தவங்க அவங்க சொல்வது மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது. இப்போது நீங்களும் ஜிம்மில் விளையாண்டுருக்கீங்க அந்த கேம். ஜிம்மின் வேணுன்ட்டு எங்களை விட்டு தரான், அது எல்லாருக்கும் தெரியுது. ஜிம்மி நம்ம பார்த்துட்டு என்னடா பொண்டாட்டிக்கு விட்டு தரியா? பொண்டாட்டி தானே வீட்டை ஆளணும்னு சொல்ல எல்லோரும் சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. ஓகே, ஹாப்பி என்டிங். இந்த கதை சும்மா ஆக்சுவலாக வேறு கதை ரெக்கார்ட் பண்ண வந்தேன், நான் வேறு கதை மாதிரி மாற்றிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கதை ரெக்கார்ட் பண்ண மூடலன்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு சரி மாமா வச்சு போகலான்னு சொல்லிட்டு மாமாவை தீர்த்துட்டு வந்துட்டேன். இதில் நான் அப்படி தான் கொஞ்சம் பயிற்சி நான் கலக்கக்கூடாது. ஃபாதிமா நீங்கள் கெட்ட படிச்சு மீன் ஒன் ஷார்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீக்கு 2 ஷார்ட் வரும். 2 ஷார்ட்டாக 1 ஷார்ட்டாக அது எப்படி போதோ போட்டோம். 30 மினிட்ஸ் மேலே போனால் 2 ஷார்ட், 30 மினிட்ஸ் கீழே வந்துட்டால் அது 1 ஷார்ட். ஓகே, பாய், வணக்கம். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அந்த வாட்ஸ்அப் லிங்க் என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் பின் பண்ணிட்டேன். அது க்ரியேட் பண்ணேன், பட் அது வேலை செய்யலை. நான் திருப்பி க்ரியேட் பண்ணிட்டு பின் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.